ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணிகர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணிகர் சங்கங்களை வணிகர்களின் தினமாக பார்க்க வேண்டுமே தவிர இது அரசியலாக்க கூடாது. தமிழகத்தில் முதலமைச்சர் உட்பட இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை வணிக பெருமக்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். வணிக பெருமக்களுக்கு என்று ஓய்வூதியத்தை ஏற்படுத்தியவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். அதே போல சாலையோர வணிகர்களுக்காக 10,000 50,000 வரை வட்டியில்லா கடன் கொடுத்ததும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். முத்ரா வங்கியினால் வணிக பெருமக்கள் அதிகமாக முதலீடு செய்ய முடிந்தது. அதற்கும் காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். ஆக பாரத பிரதமர் அவர்கள் வணிக பெருமக்களுக்கு அது மட்டும் இல்ல, சமீபத்தில் இந்திய வணிக கூட்டமைப்பு 8 கோடி வணிகர்கள் நேரடி பண பரிவர்த்தனை மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் வணிக பெருமக்களுக்கு நல்லது செய்கின்ற பிரதமர் மோடியின் கட்சியை சார்ந்தவள் இந்த வணிக மாநாட்டில் நான் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் தமிழகத்தில் எல்லாமே விளம்பரமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால் அழுத்தத்தினால் கூட்டணி ஏற்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார். அண்ணன் சேகர்பாபு நேற்று சொல்றாரு, எல்லா பல்கலைக்கழகங்களும் சேர்ந்து முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தியதான். பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் கட்டாயப்படுத்தப்பட்டன. தெலுங்கானால ஆளுநராக இருக்கும்போது 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு துணைவேந்தர்களுக்கு கல்லூரியில் என்ன நடக்க வேண்டும் என்று தான் நாங்கள் குறிப்பு கொடுத்தோமே தவிர பாராட்டு விழாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை. எதற்கு பாராட்டு விழா? இன்னைக்கு எல்லா கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் கட்டாயப்படுத்தி பாராட்டு விழா நடத்த சொல்கிறீர்கள். அப்படி என்றால் பல்கலைக்கழகங்கள் தலைமை கழகங்களாக மாறாது என்று என்ன நிச்சயம்? ஏற்கனவே உங்கள் கூட்டணி கட்சி சரி, உங்க கட்சி திராவிட கட்சியை சார்ந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த செயலாளர் ஒருவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான கதையெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. ஆக இதை தடுப்பதற்காகத்தான் அரசியல் துணைவேந்தர் அரசியலாக்கப்படக்கூடாது என்று சொன்னோம். ஆனா இன்று பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பாராட்டு விழா நடத்துகிறது என்று தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்திக் கொள்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இதுல நீட் தேர்வுக்கு பல இடங்களில் இது எந்த விதத்திலும் காப்பி அடித்து அதன் மூலம் நன்றாக படிக்க மாணவர்களின் சீட்டுகள் தவறான நடவடிக்கைகள் உள்ளவர்கள் மூலம் பறிபோய்விடக் கூடாது என்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மாணவர்கள் இப்படி உதாசீனப்படுத்தப்படக்கூடாது, துன்புறுத்தப்படக்கூடாது என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது. இதில் யார் தவறு செய்கிறார்கள் என்றால் இங்கே உள்ள அதிகாரிகள், அந்த பரீட்சையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள். வேண்டுமென்றே ஒரு உயர்ந்த பரீட்சையை இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளின் மூலம் அதன் புனிதத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள். ஆக இது தடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே மாணவர்களுக்கு அறிவுறுத்தாகிவிட்டது. அவங்க அறிவுறுத்தலின் பேரில் தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை இப்படி உதாசீனப்படுத்துவது, துன்புறுத்துவது கூடாது. அதற்கான அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உடனே நீட் தேர்வே குறை என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, நீட் தேர்வில் மாணவர்கள் தவறான முடிவை எடுத்துவிடக் கூடாது, இலகுவாக இருந்தது என்று பல மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முறை வாய்ப்பில்லை என்றால் கூட 2 முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் தைரியமாக நேற்று எழுதியதற்கு நான் பாராட்டை தெரிவித்திருக்கிறேன். ஏனென்றால் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை தேர்வு செய்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி என்று நான் சொல்கிறேன். 5வது முறை திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் நீட்டை எடுக்கிறார்கள். அதனால் நீட் மீது தவறில்லை. நீட்டை நடைமுறைப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்களை வேண்டும் என்றே கெட்ட பெயர் ஏற்படுத்த, திருப்பூர்ல பட்டன் எல்லாம் கலட்டிட்டு வேறு சட்ட போடு, இதெல்லாம் சொல்றதுக்கு நீட்ல யாரும் அப்படி சொல்லல. அதனால இது தவறு. அதை அப்படி செய்த அதிகாரிகள், பார்வையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அதாவது இது ஒரு கருத்து சொன்னால்
அதை வேண்டுமென்றே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு தவறான நடைமுறையை ஏற்படுத்தி நீட்டுக்கே தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறார்கள் என்பது எனது கருத்து. இல்ல, நான் நம்ம மாநிலத்தில் நடந்ததான் நான் பாக்குறேன். எல்லா இடங்களிலும் அதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி தான் மாணவர்கள் வருகிறார்கள். அந்த மாணவர்களை பின்பற்றி வரும்போது அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. என்னப்பா? ஆகா, இதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் முதல்ல சரண்டர் ஆயிட்டாங்க எங்க கிட்ட. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க திமுக வந்தால் முதல் கையெழுத்து நாங்கள் போடுவோம் சொன்னாங்க. அப்புறம் கோடி கையெழுத்து வாங்கி நாங்க நீட்டை நீக்குவோம்னு சொன்னாங்க. இப்ப எங்களால முடியாது, நிச்சயமா முடியாது, பாஜக அதிமுகவால தான் நீட்டை நினைத்தால் கூட எடுக்க முடியும்னு சரண்டர் ஆயிட்டாங்க. இதுவே பாஜக அதிமுக பலம் பொருந்திய கட்சிகளாக மாறி வருகிறது என்பதற்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா நீட்டை எடுப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப நீங்க வந்தாதான் அதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னு எங்க மேலே அவர்கள் சொல்வதே எங்கள் மீது நம்பிக்கை வந்துவிட்டது. வருங்காலம் எங்களிடம் தான் தமிழகம் இருக்க போகிறது. அப்படியே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் எடுக்க முடியும் என்பதை அவர்கள் இன்று சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இது எங்களுக்கு வெற்றி. ஆமா, அதாவது ஓட்டுநர் மீது வழக்கா இல்லனா அவரை துரத்துனவங்க மீது வழக்கா? அவர் தெளிவா சொல்றாரு, துரத்துறாங்க கொஞ்சம் பேர், அதனாலதான் ஓட்டுநர் வேகமா ஓட்டுனாருன்னு. காவல்துறை எப்படி செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று நமக்கு தான் தெரியும். காவல்துறையோட சிசிடிவி எப்படி இருக்கு, நம்ம இங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால சிசிடிவி கேமரா வச்சு மட்டுமே இவர்கள் துணை கொண்டு இவர்கள் குற்றங்களை நிரூபிக்க முடியாது. ஆதீனம் சொல்கிறார் அவருக்கு கொலை குற்றம் அவர் மேலே சுமத்தப்பட்டது, அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொல்கிறார். அவர் சில அடையாளங்களையும் சொல்கிறார். முதலில் அதை கண்டுபிடிங்கள் என்று நான் சொல்றேன். ஆக அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் முதலில் காவல்துறை அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, இன்னைக்கு காங்கிரஸை சார்ந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த காங்கிரஸை சார்ந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, ரஃபேல் விமானத்தை என்னைக்கு பறக்க விட போறீங்க, என்னைக்கு விளையாட்டா பறக்க விட போறீங்க? என்னங்க விளையாட்டா இருக்கா? இந்த நாட்டோட பாதுகாப்பு உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? மிக தவறான எண்ணம். இதே ரஃபேல்ல நீங்க எவ்வளவு கொள்ளடிக்க முயற்சி செஞ்சீங்க. கொள்ளடிக்க முயற்சி செஞ்சுட்டு இல்ல கொள்ளடிக்க முடியாது என்பதை பாதுகாப்புக்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இவ்வளவு ஏளனமாக பேசும் அளவிற்கு நாட்டின் பாதுகாப்பு இல்லை. முதலில் அவரின் பேச்சை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கண்டிக்க வேண்டும், கார்கே கண்டிக்க வேண்டும், ராகுல் காந்தி கண்டிக்க வேண்டும், எல்லாவற்றிற்கு மேலாக தமிழக முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும். இந்த நாட்டின் பாதுகாப்பை கேலிக்குறியாக்குகிறீர்களா? நாங்க ரொம்ப பலமான கூட்டணியில இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இதே பாரதிய ஜனதா கட்சி யாராவது சொல்லியிருந்தா உடனே முதல்வர் இங்கிருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் எழுதுவார். ஆனால் இன்று உங்கள் கூட்டணியை சார்ந்தவர் இந்த நாட்டின் பாதுகாப்பை கேலியும் கிண்டலுமாக்கி இருக்கிறார். இதற்கு முதல்வர் என்ன பதில் சொல்கிறார் என்று கேட்கிறேன். ஏன் இதை கேட்கிறேன்னா, முதல்வர் எப்பவுமே தமிழ்நாட்டை பார்க்க மாட்டாரு. உத்தரப்பிரதேசல என்ன நடக்கு, மத்திய பிரதேசல என்ன நடக்கு, மகாராஷ்டிரா என்ன நடக்குன்னு கேட்பாரு. அப்ப உத்தரப்பிரதேசல ஒருத்தர் பேசியிருக்கிறார், அதுக்கு பதில் சொல்லட்டும். நன்றி.